ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். நைக்காலேருந்து சில ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஃபேஸ் வாஷும் ஃபேஸஸ் கனடாவோட இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தாங்க வந்துருந்துச்சு. ஆனால் எல்லாமே இன்றைக்கி வந்து டெலிவரின்னு காமிச்சிச்சு. இது ரெண்டை மட்டும் வாங்கிட்டு என்னப்பா டெலிவரி பாய் இது ரெண்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கொடுக்கல. எனக்கு லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளமாக நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஆப்பில் போய் செக் பண்ணால் எல்லாமே அவுட் ஃபார் டெலிவரி ரிசீவ்டுன்னு வந்து காமிச்சிது. ஐயையோ என்ன ஆச்சுடான்னு தெரியாமல் திருப்பி கால் பண்ணால் ஹஸ்பண்டு கால் பண்ண சொன்னால் அவங்க அது கம்பெனி நம்பர் போக மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி முடிஞ்சு ஜோலி, இன்றைக்கி ஒரு சம்பவம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் திருப்பி வந்து கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நான் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நைக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நைக்காவை நான் தப்பு சொல்லலை. டெலிவரி பண்ணுறவங்க அவங்க ஃபஸ்ட்டு தெரியல போல், 2 பார்சல்னு சொல்லி கொடுத்துட்டு 3வது பார்சல் கொடுக்காமே போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் பண்ணேன். இதெல்லாமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். காம்பேக்ட் பவுடர் மட்டும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எப்போயாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணுறது. ரெகுலராலாம் நான் எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க ஃபேஸ்க்கு. இனிமேல் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. இதோட ரியல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளோட ஃபேஸ் வாஷோட காஸ்ட் வந்து 275. இது வந்து 100 ml. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். பிபி கிரீம் இதுங்க, அது வெளியே போனால் யூஸ் பண்ணுறது. 3% நியாசிமன் 3% நியாசின்னமைடு இருக்கிறது. SPF 30 PA++. இது வந்து கொஞ்சம் போட்டால் டக்குன்னு க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 18 கிராமு. இதோட ப்ரைஸ் வந்து தெரியுதா, எம்ஆர்பி வந்துட்டு 189 ருபீஸ். சரிங்களா? 2 ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துருக்குது மினிமலைஸ்ட். அதுக்கப்புறம் வாங்கினது எல்லாமே மினிமலைஸ்டோட பிராண்டு. இந்த மினிமலைஸ்டோடது வந்து இது மாய்ஸ்சரைசருங்க. இதோட எம்எல் வந்து 50 கிராமு. இதோட எம்ஆர்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணலையா, இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க 399 ருபீஸு. இதோட எம்ஆர்பி 399. இது எல்லாமே வந்து புதுசாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோடய ஸ்கின்னு வந்து ட்ரை ஸ்கின்னு. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து சன்ஸ்க்ரீனுங்க. இதுவும் மினிமலைஸ்ட் பிராண்டு தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 399 ருபீஸு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராமு. சரிங்களா? இது 50 கிராமு. இது வந்து அதே பிராண்டோட மினிமலைஸ்டு பிராண்டோட விட்டமின் சி சீரம். இது ஃபேஸ் சீரம் தான். இந்த சீரமோட 10 கிராமா 10 ml. இது வந்து 10 ml பேக்கு. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 299 ருபீஸ். இதோட ப்ரைஸ் வந்து 299. 10 ml வந்து 299 ருபீஸு. அதுக்கப்புறம் இது வந்து மினிமலைஸ்டோட ஹேர் ஷாம்புங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்துட்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து இது எனக்கு நான் வந்து 1000க்கு மேலே ஆர்டர் பண்ணால் வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து 2 இருந்துச்சு. அதில் இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுங்க. அதில் செலக்ட் பண்ணணும். நான் இதுவே வந்து ஷாம்புவே சரி செலக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இதையே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 250 ml ஹேர் ஷாம்பு. இதோட ப்ரைஸ் வந்து இவங்க இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் தெரில, நான் வந்து காசு கொடுத்து வாங்கலை. இது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்டு. இன்னொன்று வந்து டாட்கியோட ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்டு. அது இன்னும் வரல, இன்னும் ரிசீவ் ஆகலை. இந்த மினிமலைஸ்டோட இந்த பேகு, இந்த காட்டன் பேக் வந்து இதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. மொத்தம் 3 ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. ஒன்று இந்த பேகு, அப்புறம் ஒன்று ஷாம்பு, இன்னொன்று வந்து வரல. நாளைக்கு தான் அந்த ப்ராடக்ட் வரும். நான் வந்தோடனே காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ட்ரை ஸ்கின்க்கு தான் வாங்கியிருக்கேன். என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வாங்கிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க அதுவுமே நான் யூஸ் பண்ணலை.
யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்கிறேன் நான். யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா இருக்குனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.